தெரு பெருக்கிட்டு இருக்கீலக்கா? ஆமா, காலையில எந்திக்கவே முடியல பத்துக்க நேரமா. பனி விழுந்துட்டு அடைக்க அது நமக்கு நேரங்காலமே தெரிய மாட்டேங்குது. அதான் இப்பதான் எந்திரிச்சு தெருவு தூத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்க பால் வாங்கிட்டு வாரியோ? ஆமாக்கா, என் மோவன் நேற்று ராத்திரி எல்லாம் ஒரே அழுவுக்கு. ஏன் என்னாச்சு? எதுவும் பார்த்து பயந்துட்டானா? கொஞ்சம் உன் மோவனுக்கு அடிக்கடி இந்த சூடகத்தை தடவி கொஞ்சம் வாசல்ல ராத்திரி எரி. சின்ன பையன்ல அங்கன எங்கன தெருவில் ஓடி ஆடி விளையாடிட்டு அடக்கா. ஏதோ காத்து கருப்பு பார்த்து பயந்துருந்தாலும் அண்டி இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நைட்டு அறியண்டம்மா. ஆமாக்கா, என்னன்னே தெரியல, ராத்திரி ஒரே அழுவே. அதையும் ஒரே அடிக்கடி வயிறு வலிக்குன்னு வேற அழியான். அவனுக்கு என்ன மருந்து தான் ஊத்தன்னு தெரியல. கை மருந்து அவ்வளவும் ஊத்தியாச்சு. அப்பயும் அப்பப்ப வயிறு வலிக்குன்னு அழியான். இல்ல சும்மா போய் தான் சொல்லியானா இல்லைன்னா அவனுக்கு உண்மையிலுமே வயிறு வலிக்கானே தெரிய மாட்டேங்குது. பள்ளிக்கூடத்துக்கு போக கல்ல பட்டுக்கிட்டு சொல்லியானோன்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஐயே, பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போவ கல்ல பட்டுக்கிட்டு அப்படி இருக்குன்னு நினைக்காத. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்குனாலும் கூப்பிட்டு போ, டாக்டரை போய் பாரு. ஆமாக்கா, ஆஸ்பத்திரிக்கு தான் பேசாடிக்கு கூட்டிட்டு போலாமான்னு யோசனையா இருக்கு. ஒரு 2 நாள் இந்த ஓமம் சீரகத்தை வறுத்து அதை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்கப்பட்டு அந்த தண்ணியை கொடுத்து பாரு. அதுக்கப்புறமா அவன் அப்படி சொல்லியானான்னு பாரு. மறுபடியும் அது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிரு, வச்சுக்கிட்டு இருக்காத பிள்ளைய. ஆமா பத்தியலாக்கா, நான் ஓமம் வறுத்து கொடுக்கல பத்துக்கிடுங்க. இந்த வேப்பிலை, துளசி, கற்பூரவள்ளி, இந்த லவங்கம் இதெல்லாம் சேர்த்து மிளகு சீரகம்னு போட்டு அதுதான் ஒரு 10-11 பொருள் சேர்த்து அரைச்சி அவிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் தண்ணியை. அதான் நல்லதுதான். இல்லைன்னா சூட்டு வழியா கூட இருக்கலாம். நல்லா பறக்க எண்ணெயை தேய்ச்சி நல்லா குளிச்சாத்தி விடு. குளிக்கிறதுக்கும் கல்ல தான் படியாங்க. சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும். அது நீ பிடிச்சி என்ன ஏதுன்னு பாரு. ஆஸ்பத்திரிக்குனாலும் கூப்பிட்டு போ, சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத. ஆமாக்கா, அவன் நேற்று ராத்திரி பூரா அழுதுட்டு இடந்தானா எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அந்த ராத்திரில எங்க தூக்கிட்டு வந்து ஓட. என் மாமியாரும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அது இருந்தாலும் ஏதாவது கை மருந்தை பார்த்து ஊத்தம். அதுவும் நடந்தா எனக்கு அந்த பிள்ளைய எங்க தூக்கிட்டு போவேன்னு தெரியாம ராத்திரி உள்ள வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். ஒழுங்கா தூங்கவும் இல்லாம ராத்திரி ஒரே அழுதுட்டு இருந்தானா இப்பதான் கொஞ்சம் தூங்கியான். அதான் சரி பாலை வாங்கிட்டு போவோன்ட்டு வந்தேன். அதான் உங்ககிட்ட பார்த்து ஏதாவது கை மருந்து எதுன்னு சொன்னீங்கன்னா ஊத்தி விடலாமேன்னு பார்த்தேன். ஓமத்தை ஒருத்து தண்ணி ஊற்றி கொடுத்து பாரு, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியான்னு பாரு. சரிக்கா, சரி அப்ப நான் வாரேன். சரி மீனா. அதுக்கும் அடப்படலைன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில தான் பார்க்கணும். ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. போய் பாரு பிள்ளைய. சரி வாரேங்க்கா. செவத்த பாவம் தான், அவளும் சின்ன பையில வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுவா பாவம். பெரிய பொண்ணு காபி. அட என்னலாம் பெரிய பொண்ணு, காலங்காத்தாலே இப்படி குத்தச்சிக்கிட்டு இருக்க? வேற என்னலாம் பண்ணணும் உனக்கு? சி பணக்காரி, காலங்காத்தாலே டீசெண்டா இருப்பான்னு பார்த்தனா எப்படி இருக்கா பாரு. இவனை பார்த்தா எனக்கே துதி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. வேற இவ மாமியாளுக்கு தோணாதா? என்னது காப்பியா? மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? மணி 8. இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டு நடந்துட்டு இப்போ 8 மணிக்கு வந்து காப்பி கேட்க. பால் வாங்கினா எங்கள் மைனி வீட்டுக்கெல்லாம் சீக்கிரமாக போகணும். இல்லைன்னா மீதி இருக்க பால் எல்லாம் சொசைட்டிக்கு கொடுத்துரும். அப்படியே மிச்சம் மீதி இருந்தாலும் வீட்டு தேவைக்குன்னு எடுத்து வச்சுட்டு தராது யாருக்கும். அது வேற கோயிலுக்கு போயிட்டு அந்த வேலைக்கார பயிலும் அவனும் தான் கிடப்பானுவேன். அவனும் அவ்வளோ பாலையும் சொசைட்டிக்கு கொண்டு போயிருப்பானுவேன். இனிமேல் பாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் பழைய பால் இருந்ததெல்லாம் நம்ம தான் குடிச்சிட்டோமே. ஐயே, அப்ப காலையில காப்பி கிடையாது அன்னைக்கு? ஊத்த வாயிலே உனக்கு இப்போ பால் காப்பி வேணுமோ? போ, சுக்குமல்லி காப்பி கடுங்காப்பி வேணா போட்டு குடி, பல்ல விளக்கிட்டு ஓடு. அட என் மாமியாரே எனக்கு விடிஞ்சதான் பால் காப்பி போட்டு வச்சிருக்கோம். அது குடிக்க போட்டு வச்சிருக்கிறதுல எடுத்து நான் குடிச்சிட்டு போயிட்டு இருப்பேன். எனவே வெயி நீ சுக்குமல்லி காப்பி போட்டு குடிங்கிய. இதுல வேற பணக்காரி, வெளியே தான் பந்தாவா வீடை கட்டி வச்சிருக்காளுவோம்மா. உள்ள வந்தனா ஒன்றும் கிடையாது, பிச்சைக்காரி வேலாதான் நடக்காளுவோம்மா. வேணா நீ என் வீட்டுக்கு வந்துடலாம் பெரிய பொண்ணு. நான் உனைய ராணி கணக்கா பாத்துக்கிட்டேன். ரொம்ப மினுக்காதலா? வேணும்னா பல்ல விளக்கு 2:30 டீ கடைக்கு போவோம். இன்னைக்கு போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அங்கேயும் பச்சி போண்டாவா ஏதாவது ஒன்று கூட்டுக்கு தின்னுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அட இது கூட நல்ல ஐடியா தான். காலங்காத்தாலே போய் டீ கடையில நம்மளும் போய் டீ குடிப்போம். ஆனா ஆம்பளையாலும் கரடு கட்டைகளுமா கிடக்குமேங்க. அட யாரு கிடந்தா நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு போவோம், போய் குடிப்போம். அட எனக்கு பிரச்சனை இல்லை பெரிய பொண்ணு, உங்க அண்ணன் இருப்பாரு. அண்ணன் கணக்குலேயே போய் குடிச்சிட்டு வருவோம் வா. இப்போ நமக்கு தேவை காப்பி. அண்ணனா இருந்தா என்ன, வெண்ணனா இருந்தா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். அது சரிதான், இரு வேப்பங்குச்சி உடச்சி பல்ல விளக்கிட்டு வரேன். இந்த பிரஸுக்கு வேற வீடு தேடியா ஓட முடியாது. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட், இல்லைன்னா நான் மட்டும் போய் குடிச்சிட்டு வந்துருவோம் எங்க அண்ணன் கணக்குல. ஐயா விட்டு போயிடாதலா, சேர்ந்து போய் குடிப்போம். ஏய் என்ன இப்பதான் பாத்திரம் கழுவுறியாக்கும்? ஆமாத்த, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு என்கிட்ட கதை வேற சொல்லிக்கிட்டு இருக்கியாக்கும். மடன்னு அவளத்தையும் தேய்ச்சி எடுத்து எனக்கு இப்ப காப்பி போட்டுதா. விடிய காலமே எந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். இவ என்னன்னா இப்பதான் எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு பாத்திரத்தை தடவிக்கிட்டு கலையா? சொல்லு புஞ்சி. கக்கூசுல என்ன முக்கிக்கிட்டா இருக்க? நாங்க காட்டு பக்கம் போக வேண்டியது தானே. அட
தான் போறியன்னு நினைச்சிட்டேன். இங்கெல்லாம் போகப்படாது அம்மா, காட்டு பக்கம் போ. உனக்கு வீட்டுல அதுக்கா கட்டி விட்டுருக்குது. இது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போறதுக்கு தான். வீட்டுல எல்லாம் இருக்கப்படாது அம்மா. ஆமா, மனுஷனே இருக்க விட்டுறாத. கோழியும் கிளியும் காடு கீடு எல்லாம் போய் பாத்ரூமுக்குள்ள அடையுது. என்னது? இல்ல பிஞ்சி. ஆமா, அது என்ன தலையில பலாப்பழம்? பலாப்பழம் இல்ல, பலா பிஞ்சி. எல்லாம் உருந்து ஓடுது. என்ன கணக்குன்னு தெரியல. நான் மருந்தடிக்க சொன்னேனா இல்லையா மரத்துக்கு? மருந்தெல்லாம் மரத்துக்கு அடிக்கலாம் இல்ல உன் வாயில ஊத்திக்கிட்டு இருக்கியா? ஐயோ, என்ன பிஞ்சி சொல்ற? யாராவது மரத்துல இருந்து அறுத்துக்கிட்டு போட்டிருந்தாவளா? யாரும் அறுத்தலாம் ஒண்ணும் போடல. நான் கால் தடம் எல்லாம் செக் பண்ணிட்டேன். இத பிஞ்சி உருந்துதான் இருக்கு. சரி, உருண்ட பாம்பிஞ்சு என்னத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்க? அது அங்கேயே போட்டு வர வேண்டியது தானே? நல்ல காய் இது, அப்படியே விடுறதாக்கும். வாழைக்காய் கணக்கா இதையும் நல்லா சீவி கூட்டு பொரியல்னு எல்லாம் பண்ணலாம். பலாக்கா பிரியாணி கூட பண்ணலாம் தெரியுமா? நான் கலாக்கா கேள்விப்பட்டிருக்கேன். பலாக்கா பிரியாணியா? நான் இது இப்பதான் கேள்விப்படியேன். அப்ப பிங்கி, இன்னைக்கு பலாக்கா பிரியாணி செஞ்சுதாயே? ஆமத்தே, செஞ்சுட்டாங்களா? நானும் சாப்பிட்டதே இல்ல. சோறுன்னா வாயை பழந்துக்கிட்டு வருவா. கூட்டாஞ்சேருக்கே அளந்து போய் கடந்தவா. சரி சரி, பலாக்காயை வச்சு பிரியாணி செஞ்சுதாரேன். ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு அத்தை பிரியாணி செய்ய போறாவ. பலாக்கா பிரியாணி பிரியாணி. இந்த பலாக்கா இதுல பத்திரமா இருக்கட்டும். காலை கழுவிட்டு வரேன். இதுல காலை கழுவுங்க. அட, நான் கொல்லைக்கு போயிட்டு வந்தம்மா. தூரா போ. பண்ண கட்டிக்கிட்டே நிப்பான். பாத்ரூமா கழுவுனியா? கழுவிட்டும் பிங்கி. அப்ப தூர நவுளு. பெய் மாட்டு கொட்டையில சாணி கிடக்கும், சாணி எள்ளு. பல்ல கட்டிட்டு நிக்கத பாரு. மருமோளே, இன்னைக்கு உன் மாமியார் சமைக்க போறாளாம். எனக்கே அது ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை பாப்போமா? ஆமா மாமா, அத்தை இன்னைக்கு பலாப்பழ பிரியாணி செய்ய வேண்டாம். எனக்கே சாக்காதான் இருக்கு. காலையில இவ்வளவு பெரிய இன்ப அதிர்ச்சியான இருக்கு. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சுன்னு எனக்கே தெரியலவோ. செண்பக மூஞ்சில தான் முழிச்சேன். சரி மாமா, அத்தை வரதுக்குள்ள போய் சாணி இல்லைங்க. இல்ல வந்தேன்னா மறுபடியும் அடிச்சு விடுவாத. ஐயா, ஆமா, இந்த வாரேன். நீ சீக்கிரம் பாத்திரத்தை கழுவுமா. உன் அத்தை இன்னைக்கு சமைக்க போறா. மழை வந்தாலும் வரும். நீ பொண்ணு என்னலா? இல்லலா, டீ கடைக்கு போறோம். அப்படியே அந்த ஐஸ் பிள்ளையும் என்ன கூட்டு போவோமா? அப்புறம் ஒரேடியா அவளையும் நம்மளே கூட்டுக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். ஓகேயா? நேற்று தான் பேசி வரைக்கி வீட்டில் சேர்த்து விட்டுருக்கு. இப்போ ஐஸை போய் பார்ப்போமா, ஹீஸை போய் பார்ப்போமா அங்கே. அப்புறம் மாமியார் பார்த்துச்சு பிங்கி, அது நம்ம கூடயே பற்றி விரட்டி விட்டுறோம். அப்புறம் அவளையும் கூட்டுட்டு நான் திரியணும். ஆனா அதுக்கு இல்லலா, பிங்கி அதுக்கு சோறு தண்ணி கொடுக்காம போட்டு கொடுமைப்படுத்திச்சுன்னா என்ன பண்றது? அதான் ஒரேட்டதை பாப்போமா மெதுவா. அப்படி இருந்தனா அவளே நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு தானே வந்திருக்கோம். இருந்தாலும் பெரிய பொண்ணு, எனக்கு மனசு கேட்கலலா. போகும்போது பிங்கி ஒரேட்டு பார்த்துட்டு போவோமே. பிங்கி பார்த்துச்சுன்னா அவ்வளோதாம்லா, பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். அட, பிங்கிக்கு தெரியாம பாப்போம். பிங்கிக்கு தெரியாமலா? அது எப்படி? மதில் ஏறி குதிச்சுதா, பின்னாடி மதிலுக்கு ஏறி குதிச்சு பாப்போம். குதிச்சு மெதுவா ஐஸை தேடி பார்த்து ஐஸ்ன்னு கூப்பிட்டு அவளை என்ன நிலமையில இருக்கான்னு கேட்போம். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வானு கூப்பிட்டு போய் டீ கடையில போய் ஒரு டீயாவது வாங்கி கொடுத்து கூட்டு கொண்டு வீட்டுல விடுவோம். உள்ள அந்த பிள்ளை அவளை அக்கறை இருந்தா டீ கடை பையில பார்சல் வாங்கி அவளுக்கு கொண்டு போய் கொடு. அவளையும் கூப்பிட்டு வராளாம். அப்பதானே வீட்டுல மாட்டிக்கிட்டதுக்கு நல்லா இருக்கும். பாவமா இருக்கலாம் அந்த பிள்ளைய பார்க்க. எனக்கு ஒரு காலத்துல என்னையவே பாக்குற மாதிரி இருக்காத. இப்பெல்லாம் பார்த்தா உன்னைய பார்த்தா பாவமா தெரியலையே. இப்ப என்னைய பார்த்தா எனக்கே பாவமாலாம் தெரியாது, என் மாமியார் பார்த்தா தான் பாவமா தெரியும். அப்ப நானும் இப்படிதான் மீட்டு நடந்தேன். இந்த பிள்ளைய அப்பப்ப பார்த்து 4 மோட்டிவேஷனல் பீச்சை கொடுத்து அதை உசுப்பேத்தி விட்டாதான் அது ஒழுங்கா அது பாடியை பார்த்துக்கிடும். பார்த்துக்க, அதை பத்திரமா பார்த்துக்கிடும். முதல்ல நம்ம 2 பேரும் நம்மள பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சாதான் என் உடம்புலலாம் தெம்பு வரும். தயவு செய்து வந்துரு. எனக்கு கைகால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சாதான் மூளை வேலை செய்யும். அட, ஐஸ பார்த்துட்டு போகும்ல. வா, நான் மதுளேறி குதிக்க, நீ வேணா வெளியே நில்லு. என்னம்மா பண்ணு போ. ஐஸு, உன் கை பட்டதான் பாத்திரம் எல்லாம் பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிச்சிருச்சே. பெரிய பொண்ணு தள்ளாதடி. உள்ள போந்தால. ஐயோ செத்தே. ஐயோ திருடன். ஐயோ ஐஸு கத்தாத, நான் திருடன் இல்ல உமா. ஏ உமா, சேஃபா லேண்ட் ஆயிட்டியா? பியாதி எடுப்பா, வெத்தலை பாக்கு கணங்க 4 3 மடிச்சு கீழே தள்ளிட்டு இப்போ நல்லா இருக்கியா, நலமா லேண்ட் ஆயிட்டியா? வாவா அக்கா, இங்க என்ன பண்றீங்க? களி கிண்டிக்கிட்டு இருக்கோம். உன்னையதாமலா பார்க்க வந்த ஐஸு. உங்களுக்கு ஒன்னும் அடிபடலையே? ஏம்மா, மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போய் கிடக்கு, அடிபடலையான்னா கேட்க. அக்கா, எங்க மாமியார் வந்துருவாங்க அக்கா, சீக்கிரம் போய் எங்கன்னா ஒளிஞ்சுக்கிடுங்க. எங்க போய் ஒளியது? நீ தான் தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒளிய வைக்கணும். என்னைய என்னால எந்திக்க முடியல. இதுக்கு வேணா தனி தட்டில போய் படுத்துக்கிட்டுறீங்களா? இல்ல நான் மூச்சு முட்டி செத்து போம்ல. எதுக்கு இப்ப 2 பேரும் யாரி வச்சு வந்தீங்க? நான் உன்னை யாரு குதிச்சு வரணும்னு வரலலா. அந்த கடக்கா பேரு அவதான் ஐஸை பார்த்துட்டு தான் போவேன், ஐஸை பார்த்துட்டு தான் நான் சாவேன்னுட்டா. அதனாலதான் வந்தோம். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. எல்லாம் அவன் நல்லா இருக்காளாம். வா வா, எனக்கு டீ குடிக்காம காப்பி குடிக்காம எனக்கு கை கால்லாம் நடுக்கம் கொடுத்துருச்சு. நான் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி நான் டீ கடைக்கு போறேன். நீ பொறுமையா வந்து சேரு.
ஐயோ பெரிய பொண்ணு எப்படின்னா என்னைய கை தாங்களா கூட்டிட்டு போ பெரிய பொண்ணு முடியல. எக்க வாசல் திறந்துதான் இருக்கு, இப்படி போறீங்களா? சரியம்மா, நீ நல்லா இருக்குன்னு சொன்னல, அதுவே போதும், நான் போறேன். பாத்திரம்லாம் நீ தான் தேய்ச்சியா? ஆமாக்கா. எப்படி பாத்திர கடையில இருக்க மாதிரி பளபளன்னு மின்னுதா? உன் மூஞ்சி மாதிரியே மின்னுது. நான் வாரேன். வந்து அடி வாங்கினதுக்கு இதான் மிச்சம். எதுக்கிட்டு போவோம். அதை வச்சுட்டு போங்க. பலாக்காயை வச்சுதான் என் மாமியார் இன்னைக்கு எனக்கு பலாக்கா பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கு. ஓ அப்படியாம்மா? ஏதோ ஒரு ஞாபகத்துல தூக்கி தலையில வச்சுட்டேம்மா. சரி, நான் அந்த அப்படி ரொம்ப உஷாருதான் நீ. பிஞ்சிக்கு ஏத்த மருமவ தான் போ. இந்தா அல்ப பலாக்காயை எதுக்கு தூக்கிச்சின்னு தெரியலையே. எங்க மாமியார் இன்னைக்கு பலாக்கா பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னாவே, நான் உங்க 2 பேருக்கும் கொண்டு வரேன். என்ன எங்க மாமியாருக்கு தெரியாம எடுத்து கொண்டாரே. சரிம்மா சரிம்மா. நீங்க அப்புறமா எங்களுக்கு சுட சுட எடுத்து வை, நாங்க அப்புறம் வாரோம். இப்ப டீ கிடைக்க டீ குடிக்க போறோம். வரட்டுமா? டீ கிடைக்கா? ஆமா, போயிட்டு வரோம். பலாக்காயை பத்திரமா வச்சுக்க. என் மாமியாரு பலாக்காயை தேடும். அதான் நீயும் உன் மாமியாரும் பலாக்காயும் நீங்களே வச்சு தின்னுங்க. விழுந்ததுதான் மிச்சம். நான் ரீசெண்டா போய் டீ கடையிலே டீ குடிச்சிருக்கலாம். இங்க வந்தது தப்பா போச்சு. வர்றேன், பாய். ஐயா அக்கா பாத்து எப்படி ஜம்ப் பண்ணது பாரு இந்த அக்கா. அவள்ல 2 பேரும் காலையிலே நம்மள தேடி பாசமா வந்திருக்காவ. எப்படியாயினும் இவளுக்கு இன்னைக்கு பலாக்கா பிரியாணியை கொண்டு போய் கொடுத்துறணும். பொய் சொல்லாதீங்களே, நீங்க கல்லு இறக்குறீன்னு நான் கேள்விப்பட்டேன். அட நீங்க வேற மாமா, யாரோ சும்மா சொல்லியிருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் வதந்தி நம்பாதீங்க. நான் காப்பி குடிக்கிறதுக்கே அவன் பொண்டாட்டி திட்டாடாக்கா, அவளை சமாளிக்க முடியல. இதுல கல்லு வேற இறக்கி எங்க குடிச்சிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போறது. அவ ஏகப்பட்ட முறை என்னைய அடிச்சு துரத்திட்டா. இதுக்கு மேல போறதா இருந்தா நான் பரலோகம்தான் போகணும். டீ குடிச்சா முடியலான்னு அரைச்சு போயிருமாமே, அப்படியா? ஐயே, டீ குடிச்சு மண்டை சுண்ணாம்பு சட்டி மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கெல்லாம் டீ குடிக்காம இருக்க முடியாதப்பா. ஆமா, டீ கடையில ஒரு காப்பியை டீ அடிச்சாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஏற்கனவே ஒண்ணு குடிச்சிட்டேன், இன்னொன்னு குடிக்கணும் போல இருக்கு. என்ன, இன்னொரு 4 டீ, ஒன்னு ஸ்ட்ராங்கு, ஒன்னு லைட்டு, இன்னொன்னு சுகர் கம்மியா. இன்னொன்னு தம்பி, அது நல்லா ஸ்ட்ராங்கா. சரிப்பா. வெயில் நேரத்துல கூட எல்லாருக்கும் கூலிங்கா ஏதாவது குடிக்கணும்னு தோணும். ஆனா எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காப்பியை குடிக்கணும், இல்ல டீயை குடிக்கணும்னு தோணும். அப்ப காப்பியை நீ பிரிட்ஜ்ல தூக்கி வச்சிட வேண்டியதானே? என்னன்னே இது ஜோக்கா? சும்மா சொன்னோம்ல, எல்லாருக்கும் தலை வலிச்சாதான் டீ குடிப்பாங்க. ஆனா எனக்கு டீ குடிக்கலனாலே தலை வலிச்சிடும். அதுவும் டீ கடையில வந்து டீ குடிச்சாதான் தலைவலி வராது. எனக்கு வீட்டுல குடிச்சா கழனி தண்ணி மாதிரி இருக்குப்பா. அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் டீ குடிக்கிறவெல்லாம் மனுஷ பயலே கிடையாதுலே. காலையிலே குளிர தானே செய்யுது. நீங்களும் தான் எல்லா நேரத்துலயும் குடிக்கிறீங்கள. பெரிய பொண்ணு அங்க பாரு, டீ கடையில யாரெல்லாம் இருக்கான்னு. லட்சுமி அக்கா வீட்டுக்காரு, சரசக்கா வீட்டுக்காரு, அந்த சொல்லு கிழவன் 3 பேர் தான் இருக்காவ. எங்க அண்ணனை காணுமே. சரி, அவர் கணக்குல நம்ம டீயை குடிச்சிட்டு கணக்கு எழுதி வச்சுட்டு வந்துருவோம். உன் புருஷன் இங்க தானே டீ குடிக்க வருவாரு. அப்போ உன் வீட்டுக்கார கணக்குல எழுதிருவோமா? அதுவே ஓசி குடி. அவர் எங்க கணக்கு வச்சிருப்பாரு? அவரெல்லாம் கணக்குலாம் வச்சிருக்க மாட்டாரு. உங்க அண்ணன் கணக்குல எழுது, இல்லைன்னா உங்க வீட்டுக்கார கணக்குல எழுது. பிசுனாரி, ஒரு டீ காசு கூட கொடுத்துறாத நாய. பெரிய பொண்ணு, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் சொல்லு. அதெல்லாம் எட்டுக்கிட்டு மிதிச்சிருவேன், தூர போயிரு. சரி கொஞ்சம் பொறு. இவியல்வெல்லாம் டீ கடையில வந்து இந்த பாய்ஸ் கேங்கு என்னதான் பேசுவோன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இது பாய்ஸா? இது கிளடுவ கூட்டம். சரி விடு, இந்த கிளடுவெல்லாம் என்னதான் பேசுதுன்னு கேட்போமே. அது என்ன பேச போகுது? முட்டு வலி, காலு வலி, தலைவலி, வயிறு வலி, இது அதுன்னு எதையாவது வலிக்குதுன்னு பேசுவோம். வேற என்னத்த பேசும்? உனக்கு தெரியுமா, அப்பத்தா கிளவின்னு ஒரு படம் வந்திருக்காம, அதுல ராதிகா சூப்பரா இருக்காளாம். பாப்போமா ஒரு நாள் போய் படத்துக்கு. இல்லன்னா ஊருக்குள்ளே ஒரு பட தியேட்டர் போடுங்களே, சினிமா அதெல்லாம் பார்த்து என்ன என்ஜாய் பண்ணட்டான். கட்ட ராதிகாவை பார்க்காம வியாவாதுலே. பாத்தி அந்த கிழவனுக்கு கொழுப்ப, இந்த ஓனம் கிழவனை தூக்கி கொண்டு போய் கொல்லிக்கடையில வச்சு கொளுத்துனா அவன் பாட்டுக்கு பொசுங்கி கிடப்பான். இவன் ராதிகாவை பார்க்கலன்னா இவன் கொல்லிக்கட்டை வியாவாதாம்ல. என்ன இப்ப கொளுத்தி செக் பண்ண போறியா? கிழவனை நான் ஏன் கொளுத்தணும்? இன்னும் 1 மாசத்துல அவனே போய் படுத்தாலும் படுத்துருவான் கொல்லிக்கட்டையில போய். ஆனா ராதிகா நடிச்ச படம் வேற, அது பேர் அப்பத்தா கிழவியா? அப்பதான் கிளவி இல்ல, தாய் கிளவின்னு நினைக்கேன். என்ன கிளவியோ ஏதோ ஒரு கிளவி. நம்ம போவோமா படத்துக்கு? வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரெல்லாம் வரட்டும், ஒரு நாள் சண்டே போறதுக்கு கேட்டு பார்ப்போம். குடும்பத்தோட போய் பாக்குற மாதிரியான படங்களை மட்டும் தான் தியேட்டருக்கு போய் பார்க்கணும். இல்லாட்டின்னு நம்மகிட்ட தனியா தான் போய் பார்க்கணும். ஆமா ஆமா. சீனு, அவன் பக்கத்து தெருல ஒரு பிள்ளைய போய் கைய பிடிச்சி இழுத்துட்டானாம, உனக்கு தெரியுமா? ஐயா, விவரம் எதுவும் தெரியாம நீர் பாட்டுக்கு எதையும் சொல்லிட்டு நடக்காதியும். ஏலே, நான் நெசமாதாம்லே சொல்லியே,
கேள்விப்பட்டல சீன் அந்த பிள்ளைய கைய பிடிச்சு இழுத்து பெரிய பிரச்சனை ஆகி போச்சான். அதான் அவன் வெளியே 4 நாளா தலை காட்டவே இல்ல. நீர் எந்த கேஸ்லயும் சிக்கிறாதையும் பார்த்து கவனமாயிரும். ஏழு என்ன அப்படி கிடையாதுல. அப்புறம் அந்த பரம்சமோ ஓடிப்பிட்டலாமா? அப்படியா யாரோ ஒரு ஜாதிகாரன் கூட ஓடிப்பிட்டானா? ஏ பெரிய பொண்ணு கேட்டியா கதைய? நம்ம பொம்பளைவ தான் புரளி பேசுவோன்னு நினைச்சா நம்மளை விட அந்த கிழடுவ ரொம்ப புரளி பேசுதுவே. அதானே என் மாமியார் ஓ மாமியார் உன்னை என்னையெல்லாம் தூக்கி அப்படியே முழிஞ்சிருவாங்க போல இருக்க. என்னமா புரணி கதை நடக்குன்னு பாரு டீ கடையில. இதுக்கு தான் காலங்காத்தாலே ஊரு கதை உலக கதை அவ்வளத்தையும் கேட்கறதுக்கு ஓம் புருஷன் என் புருஷன் வந்து கிடப்பானுவ போல இருக்கு. அதானே ஆல் இண்டியா ரேடியோவே இங்கதான் இருந்திருக்கு. நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் இங்கதான் தெரிய வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஊருக்குள்ள நடக்கிற பாதி விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியணும்னா நம்மளும் காலையில டீ கடைக்கு வந்துடணும். அப்பதான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை எப்படி விடுவாங்க? இன்னைக்கு ஏதோ நம்ம வீட்டுக்காரங்க இல்லாதனால நம்ம வந்தோம். இரு, உன் வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரன் துணிலாம் கிடக்கும்ல, அதுல ஒண்ணு தூக்கி போட்டுட்டு ஒரு நாள் ஒட்டு மீச வச்சுக்கிட்டு வருவோம் தினமும். நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி நம்ம ஐடியா? தூக்கி போட்டு மீச்சிருவேன். வா ஒரு கிளாஸ் காப்பியை குடிச்சிட்டு போவோம். எனக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உன்னையே சப்பு சப்புன்னு அரைஞ்சு விடுவேன். அட என்னது இது, இவ குடிகாரனை விட மோசமா இருக்கா? காப்பி காப்பின்னு ஆளா பறந்துகிட்டு இருக்கா நம்மளை விட மோசமா? என்னைய 2 ஸ்ட்ராங்கான காஃபி. யாருமா அது? செல்வம் பொண்டாட்டியா? உன்னைய டீ கடைக்கு வந்தனா யாவன் தானே கேட்டா நீ வாயிலே குத்துவேன்ப. உன்கிட்ட ஏதாவது பேச முடியுமா? வாமா தாயி உட்காரியா? நான் உட்காருவேன், இல்லைன்னா இங்கே பாய வச்சு போட்டு படுப்பேன். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. என்ன பேச்சு பேசுது பத்தியாப்பா? எல்லாம் பெண் சுதந்திரம்னே, இதெல்லாம் நம்ம பேசப்படாது. பேசுனா நம்மள ஆணாதிக்க பிடிச்சவங்கம்பாங்க. அதனால அமைதியா இருக்க. அவியல்வ வந்து காப்பியை குடிச்சிட்டு போனாலும் சரி, வாங்கிட்டு போனாலும் சரி, அது அவியல்வ விருப்பம். விடுங்கண்ணே. என்னலே மாமாங்க அண்ணங்க? ஐயோ வாய் தவறி வந்துட்டு மாமா, விடுங்க விடுங்க. ஐ சரி, காலையிலே கல்லு கிள்ளி இறக்கி குடிச்சிட்டு தான் வந்தியாப்போ? அட போற நீர் வேற. இப்படி பேசி பேசி என் பொண்டாட்டில இருந்து என்னைய விரட்டி விட பிளான் பண்ணிட்டியாரு. நான் கிளம்புறேன். காப்பி போட சொல்லியிருக்கம்மா. வர வேற ஏதாவது வேணுமா? இப்போதைக்கு முதல் காஃபி, அப்புறம் தோணும் போது கேட்கும் தாங்க. எத்தனை வாரியா? அவனை கணக்கில் எழுதி சொல்லிட்டு கிளம்புவாங்க. நீ கணக்கில் எழுதிக்கங்க, நாளைக்கு தரேன். சரிப்பா. எனக்கும் சேர்த்து. சரி சரி. சின்ன பொண்ணு சின்ன பையன் காதலிச்சான். பாட்டு வரும் பாட்டு வரும். இப்ப அங்க செருப்பு வரும் செருப்பு வரும். சண்டாளி சூச்சமத்தை கண்டுட்டாலே இடத்த காலி பண்ணிடுவோம். இந்த கிழட்டு பயலுக்கு எந்திரிச்சு நிக்கவே துப்பு இல்லையா? இவனுக்கு சொல்ல பத்தியா? சொல்லு கிழவை. வா போய் உட்கார்ந்து இனிமே ஃப்ரீயா காப்பி குடிக்கலாம். வா பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு இது கூட நல்லாதான் இருக்கு பத்தியா? ஆமா ஆமா. நாளைக்கு லட்சுமி அக்கா சரசக்காவெல்லாம் கூட்டு பாப்போம். என்ன வாராவலான்னு பாப்போம். அது கையை வீட்டுக்காரங்கெல்லாம் முதல் சம்மதிக்கணும். சம்மதிக்கலன்னா டைவர்ஸ் வாங்க சொல்லுவோம்.